கிரேஸ் டெபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை ஆனி மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு வாடகை வீடு. இன்றைய தியான வசனம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தியானம். ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த குடியானவன் அதிகமாக பிரயாசப்பட்டு உழைத்து வந்தான். தற்போது வாடகை வீட்டிலே வாழ்ந்து வந்த அவனுக்கு தன் குடும்பத்தோடு சொந்த வீட்டிலே வசிக்க வேண்டும் என்று வாஞ்சையாக இருந்தான். தனக்கு சொந்தமாக ஒரு அளவான வீட்டை கட்ட ஆரம்பித்தான். தன்னுடைய உழைப்பின் பிரயாசத்தினாலே உண்டாகும் பலனை வீண் செலவு செய்யாமல் அந்த பணத்தை சொந்த வீட்டை கட்டுவதற்கு முதலீடு செய்து வந்தான். தான் வாழும் வாடகை வீட்டிலே எளிமையாக வாழ்ந்து வந்தான். அவனை கண்ட உற்றார் உறவினர்களில் சிலர், நீ ஏன் இப்படி வாழ்கின்றாய்? கடுமையாக உழைக்கும் நீ அதன் பலனை அனுபவிக்க வேண்டாமா? பிள்ளைகள் இந்த வயதில் உண்டு குடித்து மகிழ்ந்திருக்காவிட்டால் எந்த வயதில் அதை செய்ய போகின்றார்கள் என்று கூறிக்கொண்டார்கள். அவனோ அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் என் குடும்பமும் பட்டினியாக இருக்கவில்லை. பிள்ளைகள் தங்கள் வயதிலே செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவேற்றுவதற்கான ஒழுங்குகள் யாவும் செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் வசிக்கும் வீட்டில் முதலீடு செய்வதற்கு அது எங்களுக்கு சொந்தமானது அல்ல. சில அசௌகரியங்கள் உண்டு, ஆனால் எங்களுடைய நிரந்தர வீடு கட்டப்பட்ட பின்பு நாங்கள் அங்கே சென்று விடுவோம். இப்போதுள்ள பிரச்சனைகள் ஒன்றும் அங்கே இருக்காது என்று தயவாக கூறினான். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க அழைப்பை பெற்ற அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் இந்த உலகம் நமக்கு ஒரு வாடகை வீடு. இது நிரந்தரமான வாசஸ்தலம் அல்ல. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்று 2 பேதுரு 3:7 வாசிக்கின்றோம். எனவே ஞானமுள்ள பிள்ளைகளைப் போல அநித்தியமானவைகளிலே உங்கள் காலங்களையும் வளங்களையும் முதலீடு செய்யாமல் நித்திய வீட்டுக்குரியவைகளிலே முதலீடு செய்யுங்கள். உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். உலகத்தின் வேஷம் கடந்து போகின்றதே. ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, அநித்தியமானவைகளிலே என் நாட்களை நான் விரயப்படுத்தாத படிக்கும், நித்தியத்துக்குரியவைகளை நான் பற்றி கொள்ளும் படிக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமென். மாலை வாசகம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.